இல்ல முதல்ல வந்து தனுஷினுடைய ப்ராடக்ட் அவர் குடுக்குறாரு, குப்பையில போடுறாருங்கிறது முழு உரிமை அவருக்கு இருக்கு. சரி. அதை வந்து யாருக்கு குடுக்கணுங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும். அதை நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கு குடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க விட்டுறணும். நீங்க அதை ஃபோர்ஸ் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ப்ரீ வெட்டிங் நடக்கும் இல்லையா? ப்ரீ லவ் நடந்திருக்கு உங்களுக்கு. கல்யாண போர்ஷனுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணிக்கிட்டது, லவ் பண்ணது, அவர் இவரை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணி பாட்டு எழுதுனதெல்லாம் அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கு, ஒரு 3 நிமிஷம் போல. அதை வந்து வச்சிருக்காங்க போல. அதை ட்ரெய்லரில் பார்த்த பிறகு தான் தனுஷ் வந்து குதிச்சு போயிட்டாரு. நாங்கள் தரமாட்டேன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வீம்பா வைக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நீதிமன்றத்துக்கு போ, நான் கடமை மன்றத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டாங்க. அவங்க அப்பா அண்ணன்லாம் பிடிச்சி இழுந்து அறிக்கையில் தன்னுடைய கோபத்தை எல்லாம் கொட்டியிருக்காங்க. ஆனால் இது பணம், காப்பிரைட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்க 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஈகோ ப்ராப்ளம். இன்னொரு ஃபுட்டேஜுக்கு 10 கோடிங்கிறது வெளிலேருந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். அது நீ கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் மாட்டேன், அப்போ இந்த ப்ராடக்ட் வரக்கூடாதுங்கிறத நோக்கம். நீ ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி நானும் முடித்தான் படத்துக்கு 3 நேரம் பார்க்கலாம். ஆனால் அதை நீங்கள் வியாபாரம் ஆக்குற போது தான் அங்கே ஒரு சிக்கல் வரும். 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலைத்தால் கிடையாது. இங்கே புள்ளி யாருன்னா தலைவன் விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனால் தான் இந்த இவ்வளோ பிரச்சனை. இந்த அறிக்கை வந்து நயன்தாரா அவர்களோட பெயர்ல இருந்தாலுமே இந்த அறிக்கையை வெளியிட்டது என்னமோ விக்னேஷ் சிவன் தான் அப்படிங்கிற ஒரு நயன்தாரா விக்னேஷ் சிவனும் தனித்தனியாக கிடையாது. விக்னேஷ் சிவனுடைய முழு கிரியேட்டிவிட்டி தான் அது. நயன்தாரோட படிச்சு காமிச்சிருப்பாரு. ஓகேன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடலாம், அவங்க லெட்டர் பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவன் வந்து தனுஷோட மேனேஜருக்கு கால் பண்ணி இதே மச்சான் அது மாதிரி எனக்கு ஒண்டர்பார் மெயிலேருந்து ஒரு மெயில் போட்டு விட்றான் அப்படின்னு கேட்டதாலும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் விக்னேஷ் சிவன் செஞ்சவே தவறு தானே? அதுவும் தவறு கிடையாது, திருட்டு. தனுஷை மீட்டூல சிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஒன்று சேர்ந்ததெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. தமிழ்நாட்டில் ஸ்ருதிஹாசனா இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கட்டும், தனுஷ் கூட நடித்த எல்லா நடிகைகளுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாருமே தனுஷுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே எதிராக தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் தனுஷ் இருக்கு. நயன்தாரோட ஸ்டேட்மெண்ட்ல சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நயன்தாரா வந்து இந்த அறிக்கையில் வந்து அவங்க அப்பாவை துறையான முறையை பயன்படுத்துறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இந்த பிரச்சனைகள் எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க? எப்படி முடியும் நினைக்கிறீங்க? கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்டு தான் முடியும். ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 2 நாள் கழிச்சு தான் இந்த இஷ்யூவை நம்ம பேசுகிறோம். இருந்தாலுமே இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கொஞ்சம் டீட்டெயிலிங்கை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நயன்தாரா விசஸ் தனுஷ். ஒரு பக்கம் வந்து தனுஷ் தரப்புல நியாயம் இருக்குது, இன்னொரு தரப்புல வந்து நயன்தாரா பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் இன்டெப்த்தாக விசாரிக்கும் போது தனுஷ் தரப்புல தான் அதிகப்படியான நியாயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் அண்மையில் நயன்தாராவுக்கு ஆதரவு கரங்கள் நீட்டியவங்களில் அதிகப்படியான பேர் தனுஷ் கூட ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ தனுஷை வந்து டார்கெட் பண்ணுகிறார்களா இந்த மாதிரியான ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, முதல்ல வந்து தனுஷினுடைய ப்ராடக்ட் அவர் கொடுக்குறாரு, குப்பையில் போடுறாருங்கிறது முழு உரிமை அவருக்கு இருக்குது. சரி. அதை வந்து யாருக்கு கொடுக்கணுங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும். அதை நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறணும். நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 வருஷமாக அது வந்து இது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா, இது வந்து ஒரு வெட்டிங் ஆல்பமாக ஆரம்பிக்கப்பட்டது. 2 வருஷத்துக்கு நயன்தாராவுடைய கல்யாணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து இதை நாங்கள் கவர் பண்ணி நாங்கள் எங்களுடைய ஓடிடி தளத்தில் போட்டுக்கிறோன்னு அக்ரிமெண்ட் போட்டு ஆரம்பித்தாங்க. அதை கல்யாணம் நடந்த விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ப்ரீ வெட்டிங் நடக்கும் இல்லையா? ப்ரீ லவ் நடந்திருக்கு உங்களுக்கு. அதை வந்து அந்த நானும் ரவுடிதான் படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவங்க பிரேக்கில் பேசிகிட்டு இருந்தது, மற்ற விஷயங்கள்லாம். பிடிஎஸ். ஆமாம். இதை வந்து அது அந்த ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அது வந்து ஒண்டர்பார் ஃபிலிம்ஸு நயன்தாரா இது தனுஷினுடைய கம்பெனியில் இருக்குது. சரி. அப்போ அந்த ஃபுட்டேஜ் கேட்குறப்ப தனுஷ் வந்து தர மாட்டேங்கிறார், என்ஓசி கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயன்படுத்திக் கொள்வதற்கு என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை இந்த 2 வருஷமாக போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நயன்தாரா குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. காசு கொடுத்துட்டான் நெட்ஃப்ளிக்ஸ்காரன். என்ன பண்ணுறது? இதை டாக்குமெண்ட்ரியாக மாற்றிடுவோம்னு டாக்குமெண்ட்ரியாக மாற்றிட்டு நயன்தாராவினுடைய வாழ்க்கை வரலாறு, நயன்தாராவினுடைய ஜெர்னிங்கிற மாதிரி அவங்க கேரளாவில் இருந்து வந்தது போனதெல்லாம் எடுத்து எண்டில் வந்து அந்த கல்யாண போர்ஷனை வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுலேயுமே கல்யாண போர்ஷனுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணிக்கிட்டது, லவ் பண்ணது, அவர் இவரை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணி பாட்டு எழுதுனதெல்லாம் அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் இருக்குது, ஒரு 3 நிமிஷம் போல். அதை வந்து வச்சிருக்காங்க போல். அதை ட்ரெய்லரில் பார்த்த பிறகு தான் தனுஷ் வந்து குதிச்சு போயிட்டார். நாங்கள் தரமாட்டேன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வீம்பா வைக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். 10 கோடி ரூபா கொடுத்தா தான் அதை ரிலீஸ் பண்ணணும். கோர்ட்டுக்கு போன பிறகு இப்போ அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ நீதிமன்றத்துக்கு போ, நான் கடமை மன்றத்திற்கு போகிறேன் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டாங்க. ஆமாம். இந்த 3 பக்கம் ஒரு அறிக்கை, 3 பக்கம் அறிக்கையில் ஒரு வன்மம், கோபம், ஆத்திரம் எல்லாத்தையும் கொட்டி அவங்க அப்பா அண்ணன்லாம் பிடிச்சி இழுத்து இந்த கோபம் வந்தால் வாய்க்கு வந்தாலும் பஸ் வாங்கலாம். அந்த மாதிரி அந்த அறிக்கையில் தன்னுடைய கோபத்தை எல்லாம் கொட்டியிருக்காங்க. போட்டது தான் அதான் வாதம் போயிட்டு.
இதில் வந்து தனுஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்ப அவருடைய ப்ராடக்ட் அவர் செலவழிச்சு எடுத்த விஷயம். அதனால் அவருக்கு கொடுக்கணும் கொடுக்காம போகிறதுலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த பக்கம் நயன்தாரா நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது, கேட்கலாம். இல்லை நட்பின் அடிப்படையில் கேட்கலாம். அதை வந்து அவர் கொடுக்குறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இது பணம், காப்பிரைட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்க 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஈகோ தான். ஈகோ ப்ராப்ளம் தான். இது 10 கோடி எப்படி கேட்கறதுக்கு மனசு வரும்? அப்படி 10 கோடி கேட்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜுக்கு 10 கோடிங்கிறது வெளிலேருந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். அது நீ கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் மாட்டேன். அப்போ இந்த ப்ராடக்ட் வரக்கூடாதுங்கிறத நோக்கம் இல்லையா? அப்போ நான் மானநஷ்ட வழக்கு போடுவாங்க. என்னை திட்டா 100 கோடி ரூபா அவர் மேல் மானநஷ்ட வழக்கு போடுறேன். 3 ரூபா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ அதை வந்து பிளாக் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தான் பண்ணுறது. அப்போ தனுஷ் இந்த ப்ராடக்ட் வரக்கூடாது, என்னை இவ்வளோ நாள் என்னை மீறி நீங்கள் பண்ணீங்கல்ல அப்படிங்கிறதுக்கு அவருடைய கோபம், அவர் சைட்லேருந்து பார்க்குறப்ப அவர் கோபம் நியாயமானதாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. நயன்தாரா தரப்புலேருந்து பார்த்தது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அது ஒரு மெமரியான விஷயம், லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான இடமே அதுதான். அதை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி நானும் நொடித்தான் படத்தை 3 நேரம் பார்க்கலாம். அது யாரும் கேட்க போகிறது கிடையாது. வீட்டில் கூட போட்டு 3 நேரம் கேட்டுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஆக்குற போது தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. அப்படியே நீங்கள் வியாபாரம் ஆக்குனாலும் கூட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே இருக்காது. நயன்தாரா, தனுஷ், விக்னேஷ் சிவனோட நல்ல நட்பாக இருந்தாங்க, நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம்னா அது பணம் இப்போ 2 பேரும் சண்டை வாய்க்கத்தாரா இருக்கப்ப நீங்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்க? அப்போ அதுவுமே ஒரு ஈகோ தானே, ஒரு வீம்பு தானே இது. ஏதாவது 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலைத்தால் கிடையாது. இது இங்கே புள்ளி யாருன்னா தலைவன் விக்னேஷ் சிவன் தான். விக்னேஷ் சிவனால் தான் இந்த இவ்வளோ பிரச்சனை. என் கூட அர்ச்சனா இருந்தேன், நான் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், நீ படத்தையும் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட அப்படிங்கிற ஒரு கோபம் தான். அது இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, போட்ட பட்ஜெட்டை காட்டில் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியாக வரல, அங்கே உட்காந்து காதல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. சரி, அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன? அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி படம், ஒரு பெரிய லாபம் கொடுத்த படம் தான். அப்போ அதை வந்து நம்ம இதில் அந்த கணக்கு இந்த சேர்க்க முடியாது. அப்படிங்கும் போது இது வந்து 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஈகோ தான். இப்போ நான் இதிலே ஒரு விஷயம் சொல்கிறாங்களா என்ன அப்படின்னா, இந்த அறிக்கை வந்து நயன்தாரா அவர்களோட பெயரில் இருந்தாலுமே இந்த அறிக்கையை வெளியிட்டது என்னமோ விக்னேஷ் சிவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். நயன்தாரா விக்னேஷ் சிவனும் தனித்தனியாக கிடையாது. விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் இருவரும் ஓர் உயிரை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது எப்படி நீங்கள் நயன்தாரா மட்டும் உட்காந்து விக்னேஷ் சிவனுக்கு தெரியாமல் உட்காந்து கைப்பற்றி எழுதிட போகிறாங்க? நயன்தாராக்கு தமிழில் தெரியும். விக்னேஷ் சிவனுடைய முழு கிரியேட்டிவிட்டி தான் அது. சரி, நயன்தாரோட படிச்சு காமிச்சிருப்பாரு. ஓகேன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடலாம், அவங்க லெட்டர் பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இதில் நம்ம பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். விக்னேஷ் சிவன் வந்து தனுஷோட மேனேஜருக்கு கால் பண்ணி, டே மச்சான் அது மாதிரி எனக்கு ஒண்டர்பார் மெயிலேருந்து ஒரு மெயில் போட்டுடுறான் அப்படின்னு கேட்டதாலாம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெரும் ஆட்களே இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கேட்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் விக்னேஷ் சிவன் செஞ்சுமே தவறு தானே? அது பெரிய தவறு, திருட்டுதெல்லாம். அது திருட்டு, அதுவும் தவறு கிடையாது, திருட்டு. ஆனால் அது எந்த அர்த்தத்தில் செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. மாட்டிக்கிற மாட்டாரா? அப்படியும் எப்படியா இருந்தாலும் மாட்டிக்கிறோம். அது எப்படி அவ்வளவு கிளவரா வேலை செய்யாது தெரியா? விக்னேஷ் சிவனை பத்தி எதாவது சொல்றாங்கன்னா, விக்னேஷ் சிவன் பயங்கரமான ஆளு, விக்னேஷ் சிவன் பயங்கர எல்லா வேலைக்கும் தில்லாலங்கடி பெறக்கூடிய நபர் தான். ஆனா அவர் இந்த விஷயத்துல இப்படி பண்ணிருப்பாராங்கிறத சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஃப்ரெண்ட் சொல்றாரு, 2 பேருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட கேட்டிருக்காரு, தெரியாம அனுப்புன்னு. அது ஒரு மெயில் மட்டும் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிற முடியுமா? இல்ல அப்படி கொடுத்ததுக்கு பிறகு தனுஷுக்கு தெரிஞ்சு அது என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியும். அதெல்லாம் யோசிக்காம விக்னேஷ் சிவன் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அப்படி நீங்க அவர் ஒரு தவறான விஷயத்த பண்ணியிருக்கிறதுனால மாட்டிருப்பார், அவர் செஞ்சிருந்தாலும் மாட்டிருப்பார். இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நயன்தாராவுக்கு ஆதரவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் கூட ஒர்க் பண்ணவங்க தான். இதுக்கு பின்னாடி இன்னொரு டேகையும் உண்டாக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி தனுஷை மீட்டூல சிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு. இல்லை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் இருக்குன்னா ஒன்று சேர்ந்ததெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சரி, பார்த்தா தனுஷ் கூட நடிச்சு எல்லா நடிகையும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பார்வதி தான். பார்வதியாக இருக்கட்டும், பார்வதி கேரளாவில் என்ன புரட்சி பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த ஹேமா கமிட்டி வந்ததுல முக்கியமான நபரே பார்வதி தான். கேரளா இண்டஸ்ட்ரியவே கதிகலங்க வச்ச நபர். அது வந்து அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சிருக்கு. ஆமா, ஸ்டோரியா வச்சிருக்கிறப்ப அது வந்து ஒரு சிக்கல் தான். அதுக்கு ஒரு கட்டம் கட்டுறாங்க என்னன்றது தெரியல. அது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஸ்ருதிஹாசனா இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், தனுஷ் கூட நடிச்ச எல்லா நடிகைகளுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுவாக இந்த விஷயத்தை பார்க்குறப்ப தனுஷ் கூட பழகிய நபர்கள், டிராவல் பண்ணவங்க, அவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், வாய்ப்புகள் கொடுத்தவங்க எல்லாருமே தனுஷுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே எதிராக தான் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் தனுஷ்ட இருக்குல்ல. யாருமே இப்போ ரஜினிகாந்த் இருக்குன்னா, ரஜினிகாந்த் டிரைவராக இருக்கிற காலத்தில், கண்டக்டர் இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நட்பை ஃபாலோ பண்ணுறாரு. ஆமாம், அவரால் உருவாக்கப்பட்டவர். அப்படிங்கும் போது அவர் நட்பு வச்சிருக்கிறாரு, அவங்களோட பழக்கம் இருக்கிறாரு. சில ஆரம்ப காலத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு சொந்தமாக படம் பண்ணி கொடுத்தாரு. 2 படம் பண்ணார். பாண்டியன் படம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. பாண்டியன் ஏவிஎம் பண்ண படமாக இருந்தாலும் கூட அதில் குறிப்பிட்ட வருமானத்தை எஸ்பி முத்துராமன், கேமராமேன் டிஎஸ் விநாயகம், மேக்கப்பேன் முத்தப்பா அவங்களுக்குலாம் பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அதுக்காகவே படம் பண்ணார். பள்ளின்னு சொல்லி நான் கூட இருக்க நண்பர்களுக்காக படம் பண்ணி கொடுத்தாரு. அதை படத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி. இன்னைக்கு வரைக்கும் பல நண்பர்கள், பழைய நண்பர்களை ட்ராவல் பண்ணுறாரு. கலைஞானன் ஒரு
எழுத்தாளர், அவர் முதல்ல பைரவி படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காருன்றதுக்காக அவருக்கு ஒரு வீடியோ வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் ரஜினிகாந்த் போன்றவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தனுஷால் உருவாக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், தனுஷோட நடித்தவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி தனுஷுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுக்குறாங்க. யார் பக்கம் இதில் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மிஸ்டேக்னா அவங்க எல்லாரும் ஒருத்தர் தவறு சொன்னா பரவாயில்ல, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து சேர்ந்து நிற்கிறப்ப அதில் ஏதோ ஒரு தவறு அங்கே இருக்குன்னு தானே தெரியுது. தனுஷை பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அப்படித்தான் நடந்துக்கிற ஒரு மரியாதை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு. சுஜித்ராவெல்லாம் வந்து வண்டியாக கழிவு ஊற்ற ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் பேசுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லாரும் பேசுங்க அப்படின்னு. இதெல்லாம் அவங்க நெருக்கமாக இருந்த உள்ள ஆட்கள். அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயம் தனுஷ்க்கு அங்கே தப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ 3 படம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்ருதிகாசன் அண்ட் தனுஷ்கான ஒரு கிசுகிசுப்பு வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதே மாதிரி மரியான் படம் வந்தப்போ தான் பார்வதி ரிலேட்டடான ஒரு கிசுகிசுகள் வந்தது. தொடரி படம் வந்தப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து கேஸ் போட்டாதாலாம் நம்ம மேகசீனில் படிச்சிருப்போம். அப்போல்லாம் அமைதியாக இருந்தவங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அமைதியாக வந்தவங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்தோன்னே எதுக்குனே வரணும்? அப்பயே வந்துருக்க வேண்டியது தானே? இல்லை, அவர் தனியாக போனால் தகராறு, சரி, கூட்டமாக போனால் வரலாறு. அதுதான் இப்போ எப்பயுமே அது மாதிரி தான் நடக்கும். ஒரு திருடன் வந்து சிக்கிக்கிட்டான்னா எல்லா கேஸும் அவன் மேலே எழுதுட்டுருவாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பழைய ஆட்கள் அவனு சேர்ந்துக்குருவாங்க. அப்போ ஒரு சப்போர்ட் கிடைக்குதுல்ல, ஒரு சவுண்ட் கொடுக்கறதுக்கு தனியாக சவுண்ட் கொடுக்குறதுக்கும் குரூப்பாக சவுண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. அதனால வந்து இப்போ ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எனக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ பாதிக்கப்பட்டிருக்க, ஒன்றை நடந்திருக்கா, நின்று நடந்திருக்கா அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஆனால் இதனால தான் தனுஷ் இது வரைக்கும் அமைதியாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் இதை பற்றி பேசவே மாட்டார். பேசினார்னா பல விஷயங்கள் நடிகைகள் பேசிடுவாங்களோ, பேசுவாங்கன்னு நான் சொல்லலை, கூட இருந்த ஆட்களே சொல்றாங்க. சுஜித்ரா மாதிரி ஆட்கள் ஓப்பனாவே சொல்றாங்க. வெளியில நிறைய விஷயங்கள் இவ்வளவு பேசுறாங்க. சுஜித்ரா மேலே ஏன் நீங்க வந்து ஒன்றும் இது பண்ண முடியல, பதில் சொல்ல முடியலையே. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயம் இந்த தனுஷ் கூட டிராவல் பண்ண எல்லாரும் வைக்கக்கூடிய ஆண் சரி பெண்ணும் சரி, ஆண் அந்த கார்த்திக் அவர்லாம் வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சுஜித்ராவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவர் வந்து அவரும் தனுஷோட நெருக்கமாக இருந்தவர். தனுஷா அறிமுகப்படுத்தப்பட்டவர் அனிருத், அவருக்கும் பெருசா இது இல்லை, சிவகார்த்திகேயன் பெருசா இல்லை. அப்படி எல்லாருமே வந்து விலகல்ல ஏதோ ஒரு மன கசப்பட தான் இருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் தனுஷ் அவங்க வந்து ஒரு மிஸ்பிஹேவ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. எனக்கு பேசிக் டவுட் ஒன்று இருக்குது, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். எனக்கு என்ன அப்படின்னா, நயன்தாராவும் விக்னேஷனும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் கொடுக்கப்பட்டதா சொன்னது. எப்படியா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி ரஜினி அவரோட குடும்பத்துக்கு இந்த ஒரு விஷயம் போயிட்டு தானே வந்திருக்கும். அது வராது, அதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? அவங்களே அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ன்றத ஒரு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நீங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு மடங்கக்கூடிய ஆள் இன்னைக்கு தனுஷ் கிடையாது. தனுஷுக்கும் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. இன்னைக்கு புதுசாக பதவி ஏற்கிற பிரைம் மினிஸ்டருடைய பதவியேற்பு விழாக்கு போறாரு, ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு இன்விடேஷன் வருது. அப்படிங்கும்போது தனுஷினுடைய பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? தனுஷுக்கு ஒரு பெரிய பேக் போன் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கும்போது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தனுஷ் அப்படி யாராவது ரோட்டில் போகிற கூப்பிட்டு வீடு காலி பண்ணுற மாதிரி மிரட்டிட முடியுமா? அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. தனுஷ் அப்படி மிரண்டு போகக்கூடிய நபரும் கிடையாது. தனுஷுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. தனுஷுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாரு. ஹிந்தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் எந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ்லாம் வரும். அதுவும் ஹாலிவுட் படம் பண்ணுறாரு. பொலிட்டிக்கலாகவும் அவருக்கு நிறைய, அவங்க அப்பா பிஜேபியிலே இருக்கிறாரு ஓப்பனாகவே. அப்படிங்கும் போது நீங்கள் போகிற போக்கில் தனுஷ் நீங்கள் மிரட்டிடுவீங்களா? அது எப்படி மிரட்டினாலும் அது நடந்துருமா? அது இது எல்லாமே வந்து அது வேற ஏதோ ஒரு நோக்கத்தோடு பரப்பப்பட்ட விஷயமான. அப்படி மிரட்டி இருந்தாலும் கூட தனுஷுக்கு அது பணிஞ்சு போகக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு சந்தேகத்தை இதில் இன்னொன்று கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நயன்தாரோட ஸ்டேட்மெண்ட்ல சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. தனுஷோட இன்னைய உழைப்பு இன்னைக்கு அவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு கஸ்தூரி ராஜாவும் செல்வராகவும் தான் இன்றளவுமே உதவி பண்ணாங்களா, இல்லை தனுஷ் அவரோட உழைப்பெல்லாம்? எத்தனையோ தயாரிப்பாளர்களுடைய பையன். அது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அது விஜய் வந்து சந்திரசேகர் வந்து இசைசி வந்து அவர் வந்து விஜய் உருவாக்கிட்டார், ஹீரோ ஆகிட்டார். விஜய் ஹீரோவான பிறகு பல இயக்குநர்கள் தன்னுடைய இருப்பு படத்தெல்லாம் எடுத்து போட்டு தன் பையனை ஹீரோ ஆக்கி நடிக்க வச்சு நடுரோட்டுக்கு வந்த கதையெல்லாம் இருக்கு. கண்டிப்பான தயாரிப்பாளர், டைரக்டர் பையன், ப்ரொடியூசர் பையன், அப்படி பலரையும் வந்து உருவாக்கி ஆசைப்பட்டு கையை சுட்டுட்டாங்க. பல வாரிசு நடிகர்கள், அதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். வாரிசு நடிகர்கள், பல பெரிய பிராண்டோட வந்த வாரிசு நடிகர்கள் இங்கே வந்து தரமட்டமானாங்க, சைன் பண்ண முடியல. அப்போ தனுஷை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான் அவங்க அப்பாவும் அண்ணனும். அதற்கு பிறகு முழுக்க தன்னுடைய திறமையாளர் இன்னைக்கு உயரத்தில் நிற்கிறார். அதெல்லாம் நீங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது. தனுஷினுடைய திறமை, வளர்ச்சி, உழைப்பு, அதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு துறைஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஓடிட்டு இருக்காரு. இந்திய படம் டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நடிக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்காரு. தன்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறார். அப்போ ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாருங்கிறதுக்காக வந்து அதனாலே இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவங்க அப்பா ஆசைப்பட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் தனுஷ் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டார். தனுஷினுடைய சுய உழைப்பு முயற்சி தான். ஆனால் அதில் வந்து நயன்தாரா வந்து அந்த
அறிக்கையில் வந்து அவங்க அப்பாவை பெரிய அண்ணன் பெரிய பயன்படுத்தியது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது தனிப்பட்ட தாக்குதல், தனிப்பட்ட வன்மமாக தான் பர்சனலான ஒரு அட்டாக்காக இருக்குது. இதே மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ சமூக வலைதளங்கள் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ் ஆஃப் சிம்பு, எக்ஸ் ஆஃப் அப்படி ஒரு விதவன் சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்கள்லாம் போடுறாங்க. இப்போ இது சரின்னா அதுவும் சரி தானே? இல்லை, இது சரின்னா அது சரி அப்படின்னா அவங்க எப்படி சரியாக வரும்? அவங்க யாராவது பற்றி பேசியிருக்காங்களா? பிரபுதேவாவோ சிம்புவோ யார் நயன்தாராவால் பாதிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? பேசவே இல்லை. அது தனுஷ் நயன்தாரா பேசியிருக்காங்களா? இல்லை. அப்படிங்கும்போது சில பேரால நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓப்பனா சொல்லலே. அப்ப இதை வந்து அவங்க அது பெர்சனல். அதையே நீங்க இதை இங்க இழுக்கிறீங்க. நயன்தாரா பண்ணதும் பெர்சனல் விஷயம், பெர்சனல் அட்டாக். நயன்தாரா மேல இவங்க அட்டாக் பண்றது பெர்சனல் அட்டாக். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. இந்த அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஈகோ இஷ்யூ அப்படிங்கறத போயிட்டு இருக்கு. ஆமா, முழுக்க அந்த 3 பேருக்கு நடக்கக்கூடிய இது. அதுக்கு முக்கிய புள்ளி விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவனால் நயன்தாராவும் தாக்கப்படுகிறார். அப்ப தனுஷ் 3 பேரையும் சேர்ந்து 3 பேருக்கு நடக்கிறது காசு, பணம், இந்த காப்பிரைட் இதெல்லாம் வெளியில தெரியக்கூடிய விஷயம். இந்த 3 பேருக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட ஈகோ தான் இந்த உள்ள பிரச்சனை. இப்ப உள்ள ஒரு டாக் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நயன்தாரா வந்து அஸ் அ மலையாளி, பார்ன் ஃப்ரம் மலையாளி, கோர் ஃப்ரம் மலையாளி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க மலையாளம் ஃபிலிம்ல இருக்கக்கூடிய முதல்ல குரல் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிறவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ருதிஹாசன் குரல் கொடுக்கறது ஒரு பக்கம் எடுத்தாலுமே அவங்களுக்கு கோர் சப்போர்ட் ஃப்ரம் மலையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வருதில்ல. அதனால தான் தனுஷ்க்கு இங்க வந்து யாருமே ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பதில வச்சிருக்காங்க. இல்ல, தனுஷ் மேல ஒரு பிம்பம் இருக்கு. சமீப காலமா தனுஷ் மேல வந்து தனுஷ் ரசிகர்களை விட்டுருங்க, காமனா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில தனுஷ் இந்த மாதிரியான ஒரு இமேஜ் உள்ள நபராமை, இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள நபராமை தனுஷ் மேல ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து சப்போர்ட் பண்றது, அது வேற விஷயமா இருந்தா கூட சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. தனுஷ் ஒரு படத்துல நடிக்க போறாரு, அங்க அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னைக்குமே பெண்ணின் குரல் தான் இன்னைக்கு ஓங்கி நிற்கும். ஆமா, அது நீங்க என்னதான் தப்பு யார் மேல சரி தப்பு இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் வந்து குரல் கொடுக்குற போது என்ன பாதிக்கப்பட்டேன்னு சொல்ற போது முதல் பக்கம் அங்கதான் நிற்பாங்க. அப்புறம் விசாரிச்சு நியாயநீதினெல்லாம் ரொம்ப நாளாகி போகும். ஆனால் அந்த குரல் அங்கே இருந்தால் வரும், அவங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக போகும். அதான் வந்து இயற்கையாக இப்படி தான் இருக்குது. சினிமாவும் சரி, பொது இடங்களையும் சரி, 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் வேணான்னு பிரேக்கப் ஆகும், அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து நிற்கும். அது வந்து அது முதலில் யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து குற்றவாளி ஆக்கப்படுவாங்க. யார் மேல் குற்றம் முதல்ல நம்ம சொல்றோமோ அவங்க தான் குற்றவாளி. அது பெண் முதல்ல கொடுத்துட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். கண்டிப்பா. அதனால நயன்தாராங்கிறது ஒரு நடிகையா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை, வெளி மாநிலத்தில் வந்துருக்காங்க, தனிப்பட்ட முறையில் இருக்காங்க, ஒரு குடும்பமா இருக்கிறாங்க, 2 குழந்தை இருக்கிறாங்க. இப்போ தனுஷ் இன்னைக்கு ஒரு பெரிய உச்சத்தில் இருக்காரு, அவரால் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பாங்க. அப்போ அதனால அவருக்கு பெரிய சப்போர்ட் வரல. இப்போ தனுஷ் சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. தனுஷ்னு மட்டும் கிடையாது, தனுஷ் சார்ந்த எவ்வளோ பேர், அது வந்து செல்வராகவனா இருக்கலாம், ட்விட்டர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், பொதுவாகவே கருத்துக்கள் இருந்தால் வெளியில் சொல்லிடுவார். இது மட்டும் இல்லாமல் தனுஷோட நலம் விரும்பிகளாக இருக்கட்டும், சினிமா துறை சார்ந்த யாருமே தனுஷ்க்கு ஆதரவாகவோ இல்லைன்னா இந்த சிலர் பேசுறாங்க, அது யாரும் தெரியுது, சிலர் பேசுறாங்க. பட் தனுஷ் தரப்புல இருந்து பேசினா இன்னும் சில விஷயங்கள் வெளியில வந்துருமோ அப்படின்றது பார்க்கணும். அப்ப ஏதோ இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று இல்லாம எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து ஒரு மனிதன் மீது எல்லாருமே குற்றச்சாட்டு எப்படி சொல்லுவீங்க? எல்லாருமே ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு நீங்க யாருமே வரலையே, இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஏன் அப்படி பேசுறீங்க, தவறான விஷயத்த நீங்க பரப்புறீங்க அப்படின்னு யாருமே சப்போர்ட்டுக்கு வரலையே. அப்போ கூட அவரோட டிராவல் பண்ண எல்லாருமே அவர் மீது ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க. ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதை வந்து நீங்க அவர் இதை கடந்து போயிடுவார், இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவார். திருப்பி ஏதாவது வார்த்தை யுத்தமாகி போச்சு, முன்னாடி ஏதாவது நடந்த சில சம்பவங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பெண்கள் தரப்புலேருந்து பேச ஆரம்பிச்சா ரியாக்ஷன் வேற மாதிரி அப்படிங்கிறதுனால தனுஷ் இதை பத்தி பேச மாட்டாரு, கடந்து போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். இங்க 400 அப்படிதான் படம் எடுக்கிறப்ப எனக்கு கொடுத்த கால் ஷீட்ஸை தாண்டி எடுத்தது, பட்ஜெட்ஸ் அதிகமாக போன ஒரு விஷயங்கள்லாம் வந்து நயன்தாராவே ஃபிலிம்ஃபேர் அவார்டில் பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தனுஷ் மேலே கோவமாக இருக்காரு, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. ராதிகாவோட ஒரு கருத்துமே நேற்றுலேருந்து ரொம்ப சர்ச்சையாகுது. நீங்கள்லாம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா, இது மாதிரி உங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதா ராதிகா ஒரு இன்டர்வியூவில் 400 ஓடி தான் வந்தப்ப ரொம்ப ஸ்மைலியாக ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஜோவியலாக தான் சொன்னாங்க. ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸாக சொல்லப்பட்டது தான். நீங்களாம் என்ன சீனியர், அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க, ஏன் காசில் அவங்க லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு வைத்தறிச்சலில் தனுஷ் இருந்ததா ராதிகாவும். இன்னொரு பக்கம் வந்து தனுஷுக்கு தெரிஞ்சே தான் 10 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த 400 கோடி தான் எக்ஸ்டென்ஷனான செலவே நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனால தான் ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இல்லை, இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் யாரும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிறதாக சமீப காலங்களில் சரித்திரமே கிடையாது. அது என்ன காதலிச்சாலும் சரி, அவங்க என்ன போகிறோம் ஃபீல் பண்ணுறோம், எடுத்த படத்தை வந்து பார்த்துட்டு கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க, படம் எடுத்துகிட்டு வர்றாங்க, ஒரு 40 நாள் எட்டு வந்து பார்த்துட்டு எனக்கு படம் பிடிக்கல, ரீஷூட் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரீஷூட்டே கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே எடுத்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. உடனே விடாமுயற்சி தான் போகக்கூடாது, விடாமுயற்சி வந்து பல காரணம் இருக்கு. சரி, அது ஒரு காரணம், அது ஒரு காரணம். அந்த மாதிரி கட் பண்ணி தூக்கி போடுற படங்கள்ல ஏதோ காரணம் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன காரணம், இது ஒரு காதல், அவங்க 2 பேரும் அங்கே தான் போயிட்டு இருக்கு. அதில் வந்து அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து காதல் மோகத்தில் 2 பேரும் இருந்தாங்க, அதனால படத்தை ஷூட் பண்றதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தல,
ரொம்ப லேசியா இருந்துட்டாங்க. ஆனா படத்தை பார்க்கறப்ப இப்படி தெரியலையே. ஆமா. அதான அதான நமக்கு ஆச்சரியமா படத்துல சந்தேகமா. அதாவது என்ன நடந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ங்கிற ரிசல்ட்ங்கிறது வந்துருச்சுல. நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு படத்தை குப்பையா எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கங்குவா பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதையோ ஒன்று எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா கூட இவங்க காதல் மயக்கத்துல படத்தை விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். படம் ரொம்ப தெளிவா ஒரு கமர்ஷியலா பக்காவான ஒரு படமா இருக்கு. அப்ப நீங்க காதல் ஒரு பக்கமும் படம் ஒரு பக்கம் போயிருக்கு அந்த படத்துல. அப்படிங்க எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய படமா இருக்கு. இதை வந்து நீங்க எப்படி நீங்க வந்து அந்த நேரங்கள்ல ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பா ஒரு இடைஞ்சலா இருந்திருக்குமே ஒழிய, ரிசல்ட்னு பார்க்குறப்ப ஒரு லாபம் கொடுத்த படம், வெற்றிகரமான படம், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்த படம், தனுஷ்க்கு ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன ஒரு லாபம் கொடுத்த படம் தான். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது இல்லையா? இந்த ஒரு சர்ச்சை கருத்துக்கள் வந்துட்டு இருக்கும்போதே பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி குறித்த ஒரு பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம். அந்த ப்ரொடியூசர் கம் டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, என்னோட நிறுவனத்தோட பேரை வைக்க வேணான்னு இவர் சொல்லியிருக்காரு. அதை சொல்லியும் கூட விக்னேஸ்வரன் வச்சிருக்காருன்னா உன்னால என்ன முடியும்னு பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தானே விக்னேஸ்வரன் இருக்காருன்ற ஒரு வருத்தத்தை இல்லை. தெரியும். இப்போ எல்ஐசிங்கிற பேர் அந்த படத்துக்கு கிடையாது. எல்ஐசிங்கிற பேர் ஒரு எஸ்எஸ் குமரன் கையில் தான் இருக்கு. அது முதல்ல கிளாரிஃபை பண்ணி எல்ஐகேன்னு மாத்திட்டாங்க. எல்ஐகே லைக்குன்னு மாத்திருக்காங்க. இந்த எஸ்எஸ் குமரன் யார் அப்படின்னா ஒரு பேசிக்கா வந்து ஒரு இசையமைப்பாளர். இந்த பூ களவாணி படத்துக்குலாம் இவர் தான் இசையமைப்பாளர். இவர் வந்து பேசிக்கா ஒரு டைரக்டரும் கூட, திரைப்பட கல்லூரி மாணவர், டைரக்டரும் கூட. கேரள நாட்டிலும் பெண்களுடனே, தேநீர் விடுதி அப்படின்லாம் 2 படம் பண்ணாரு. அடுத்து எல்ஐசின்னு ஒரு படம் பண்றதுக்காக ஒரு படம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த நேரத்தில் தான் வந்து விக்னேஸ்வரன் வந்து பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கும் பார்த்தா எல்ஐசின்னு பேர். இந்த மாதிரியான டைட்டில் இஷ்யூ வந்து சினிமாவில் சர்வசாதாரணமாக எல்லா காலகட்டங்களையும் வரும். கதையே வருது இன்னைக்கெல்லாம். டைட்டில் வந்திருக்கு. டைட்டில் வந்த பிறகு அதை வந்து இவர் கேட்டிருக்காரு, நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு 2 பேரும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. எனக்கு கொடுங்கன்னு ஒரு கேட்டதாக சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு பிறகு ஃபோர்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த படத்துக்கு நீங்களே வச்சுக்கோங்க எல்ஐசின்னு சொல்லிட்டு இவங்க எல்ஐகேன்னு மாற்றிட்டாங்க. அவர் எல்ஐசின்னு மாற்றிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்த சம்பவம். ஆனால் இந்த கேட்டாங்கல்ல, அதுக்குள்ளே ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கடுமையான ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இவர் கேட்ட முறை, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன முறை ஏதோ நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னா, நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் நீங்கள் என்ஓசி கொடுக்கணும், இந்த டைட்டில் என்ஓசி. அப்படிங்கும் போது இவர் தான் ப்ரொடியூசர். அப்படிங்கும்போது எப்படி வாங்க முடியும்? அப்போ இவர் வச்சிருக்காரு, அவர் கேட்டிருக்காரு, அவர் கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. வச்சுக்கங்கன்னு விட்டார். அந்த படத்தை மீண்டும் வலுக்கட்டாயமாக அவர் எல்ஐசின்னு பயன்படுத்திட்டு இருந்தா தான் பிரச்சனை. அவர் நீங்க விட்டுட்டு எல்ஐகேன்னு அவர் வேற பக்கம் போயிட்டாரு, நீங்க எல்ஐசி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. இதுல எங்க பிரச்சனை வந்துச்சு? அப்ப ஒரு பிரச்சனை வந்தோடனே வேற ஒரு பேரை மாத்திட்டாரு. இந்த பிரச்சனையே வேணாம்னு சொல்லி விக்னேஸ்வரன் அங்க ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அந்த ஃபேரி டேல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைக்குரிய காட்சி, வழக்கு போட்ட காட்சி உள்ள வச்சிருக்காங்க. இப்ப அது கூட உன்னால என்ன முடியும் பாத்துக்கின்ற ஒரு அழுத்தம் எடுத்துக்கலாம். அது வீம்பு தான். அது வந்து அவங்க தரப்புல இருந்து ஏதோ ஒரு நான் கொடுக்க முடியாதுன்னு இவர் சொல்லியிருப்பாரு. சரி, நான் பண்றேன் பாரு அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ தான். ஆரம்பத்தில் சொன்னேன், இதுல பணம், காப்பிரைட்டு அதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு உண்டான 3 பேருக்குள்ள பகை. அந்த பகை இன்னைக்கு கோபமா வன்மமா வெடிச்சு இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போய் நிற்கும். இப்போ அதை அவங்க பண்ணதும் தவறு தான், மிகப்பெரிய தவறு. அடுத்தவங்க ப்ராடக்ட் நீங்க எப்படி எடுத்து பயன்படுத்துவீங்க? அது பெரிய தவறு கண்டிப்பா. ஆனா இவர் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போயிருக்கலாம். நான் டிராவல் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கிறோம், ஒரு காலத்து நண்பர்களாக இருந்திருக்கிறோம். அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு ஒரு மெமரியா இருக்கட்டும், அந்த விஷயம் அதை கொடுங்கன்னு கேட்குறப்ப அதை வந்து ஒரு பெருந்தன்மையோட நட்பா போங்கன்னு போயிருக்கலாம். ஆனா இவங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. அது வேற இருக்குல்ல. ஆமா, இவங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இந்த கோபம் தான், இந்த கோபம் மாறி கோபப்பட்ட விஷயங்கள் அப்படிதான் நீங்க வெளியில வந்துருக்கு. இந்த பிரச்சனைகள் எங்க போய் முடியும் நினைக்கிறீங்க? எப்படி முடியும் நினைக்கிறீங்க? கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்டு தான் முடியும். நீ வெளியில வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை, கடுமையாக சாட்டிட்டாங்க. அதனால வந்து நீ எல்லாமே லீகலாக தான் நடக்கும். கோர்ட்டில் அவங்க வந்து திருப்பி வழக்கு போடுவாங்க, நெட்ஃபிளிக்ஸ் மேலே நோட்டீஸ் அனுப்புவாங்க, அடுத்தடுத்து லீகல் ஆக்ஷன் என்ன நடக்குமோ நடக்கும். தனுஷ் காம்ப்ரமைஸ் ஆவாருன்ற தாட்ஸ் இருக்கு. காம்ப்ரமைஸ் இன்னும் எப்படி ஆவாரு? ஆரம்பத்திலே ஆகலையே. ஆரம்பத்தில் ஆயிருந்தா தான் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு வந்து வெளியில வந்து இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, இத்தனை பேர் அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கும் போது நானும் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்றதானே தோணும். நீ கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகுன்றது கோர்ட்ல போகும். இப்போ இதுக்கான ரிப்ளை வந்து குபேர் ஆடியோ லஞ்சில் இருக்குமா, இட்லி கடை ஆடியோ லஞ்சில் இருக்குமானே? இட்லி கடையில் தான் இருக்கும். இட்லி கடையில் தான் வந்து அவரோட டைரக்ஷன் ப்ரொடக்ஷன்ல அப்படி கையை அப்படியே இடுப்பில் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதையெல்லாம் சொல்லி, நான் ஆண்டவன் வந்து எப்படி பண்ணாம பாத்தியான்னு ஒரு கதையெல்லாம் சொல்லி பாதி ரஜினிகாந்த் மிக்ஸ் பண்ணி பேசுவாரு. அதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பண்றாங்க. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் இப்போ சமீப காலமாக தான் இந்த வேலை. ஆமா, சமீப காலமாக ஆடியோ லான்ச்சை வந்து ஒரு பரபரப்பாக உருவாக்குறதுக்காக, கண்டென்ட் கொடுக்கறதுக்காக ஏதாவது பேசுறது, கதை சொல்றது, அழுகிறது, அந்த பாசத்தை கையில வச்சு சக்சஸ் மீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஓவரா பேசி படத்தை ஊத்தி காலி பண்ணிடுறது, இப்படிங்கிற வேலைகள் சமீப காலம். எனக்கு தெரிஞ்சு தனுஷினுடைய அந்த பீரியட்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஆரம்பிச்சாரு. ரஜினிகாந்த் இருந்தாரு, கமலஹாசன் இருந்தாரு, அந்த காலத்து நடிகர்கள் இருந்தாங்க. ஆடியோ லான்ச் பெருசா நடக்காது, நடந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூ நடக்காது. ஆனால் இவங்க தான் அதை வந்து கரெக்டா
சோஷியல் மீடியா வந்துச்சு நம்ம என்ன பண்ணாலும் எடுத்து போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டென்ட் ஃபுல்லாகவே இறக்கிறாங்க ஃபுல்லாக. வெயிட் பண்ணி பார்ப்போம் தனுஷ் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு. ரொம்ப நன்றி.